நம் சில வசனங்களை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம், எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தின் பின்பாகத்தை ஒருத்தர் வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. உடன்படிக்கை அப்படின்னா என்ன? உடன்படிக்கை, அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், வேறு என்னெல்லாம் இருக்குது அதுக்கு பேர்? உடன்படிக்கை அப்படின்னா 2 பேர் பண்ணக்கூடியது. ஆமாம். அப்புறம் உடன்படிக்கை. இப்போ நம்ம நாட்டில் பக்கத்து நாட்டோட உடன்படிக்கை போடுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. நமக்கெல்லாம் தெரிந்தபடி தமிழ்நாட்டில் கச்சத்தீவு, அதில் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கச்சத்தீவு பற்றி உங்களுக்கு தெரியுமா? அரசியல் கச்சத்தீவில் இந்திரா காந்தி அம்மையார் அந்த தீவை என்ன பண்ணியிருக்காங்க, இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க. அந்த கச்சத்தீவில் ஒரு ஆர்சி அந்தோனியார் கோயில் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை அது இலங்கை கண்ட்ரோலில் இருந்தால் கூட அங்கே போய் அந்த வழிபாடு நடத்துகிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மற்ற காரியத்தை பற்றி நம்ம பேசண்டாம். இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த அந்தோனியார் கோயிலுக்கு வருஷத்தில் ஒரு தடவை அந்த குறிப்பிட்ட சில மக்கள் எல்லாம் போய் அந்த கச்சத்தீவில் இருக்க அந்த கோயிலில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆராதனையெல்லாம் நடத்திட்டு வர்றாங்க. இப்படி உடன்படிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்தியா சீனாவோடு எல்லை பகிர்வு ஒப்பந்தம் இருக்குது, பாகிஸ்தானோடு இருக்குது, வங்காளதேசத்தோடு இருக்குது, பர்மாவோடு இருக்குது, நேபாளத்தோடு இருக்குது. இப்போ இந்த எல்லைகளெல்லாம் இருக்கிற ஒப்பந்தத்தை யார் மீறினாலும் ஒரு சண்டை, ஒரு போர். அப்போது ஒப்பந்தம், உடன்படிக்கை எதற்கு அப்படின்னா 2 பேரும் சமாதானமாக இருப்பதற்காகவும் நிம்மதியாக அந்த ஜீவனத்தை பண்ணுவதற்காகவும் தான் அந்த உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் நம்ம நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. என்ன உடன்படிக்கை? புது உடன்படிக்கை. அப்போ புது உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பழைய உடன்படிக்கை இருக்குது. அந்த பழைய உடன்படிக்கை அப்படியே கேன்சல் பண்ணி புது உடன்படிக்கை. நீங்கள் எல்லாம் பைபிளை மூடி வச்சுட்டு கவனிங்க. ஒருத்தரும் பைபிள் பார்க்கணும், எல்லாருமே பைபிள் பார்க்குறீங்க. நீங்கள் காலையில் போய் பைபிள் படிங்க. அப்போது புது உடன்படிக்கை. இந்த நாளில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், சில புது உடன்படிக்கைகளை கர்த்தர் உங்களோடு பண்ண போகிறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், சில புது உடன்படிக்கை. அல்லேலூயா, ஆமென். அப்போது நீங்கள் எனக்கு இன்றைக்கி காலையிலேருந்து அந்த புது உடன்படிக்கை அப்படிங்கிற அந்த வார்த்தை திருப்பி வந்து கொண்டே இருந்துச்சு. இப்போ புது உடன்படிக்கையை பற்றி சில பிரசங்கத்தை சில ஊழியர்கள் பேசுகிறாங்க. அந்த புது உடன்படிக்கையில் நிறைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தையும் பேசுவாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியத்தையும் பேசுவாங்க. சிலது அவுட் ஆஃப் பைபிளில் இருந்தும் பேசுகிறாங்க. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பேச போகிறதில்ல. ஒரு புது உடன்படிக்கை, புது அக்ரிமெண்ட். இப்போது நான் உங்களை எழுத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 40 நாள் ஜெபத்துக்கு பிறகு சிலரெல்லாம் சில புது உடன்படிக்கை பண்ண போகிறீங்க. சில புது உடன்படிக்கை. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடமோ ஒரு வீடோ ஏதோ ஒன்றுக்கு உங்கள் கையெழுத்து போடுறத நான் பார்க்குறேன். சிலருக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் தலையில் வைக்கிறார். சிலரெல்லாம் சில புது உடன்படிக்கை, சில புது ஆசீர்வாதங்கள், சில புது நன்மைகள், ஒரு புதிய வீட்டுக்கோ ஒரு புதிய இடத்துக்கோ நீங்கள் டீலிங் பண்ண போகிறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறேன். எழுத்தின்படி உள்ள ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் நான் உங்களோடு பேச ஆரம்பிக்கிறேன். 10வது வசனத்தையும் கூட வாசிப்போம். 10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்புறம் இஸ்ரவேல் ஜனத்தோடு
கர்த்தர் பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து. அல்லேலூயா. வேதத்தில் பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்பனைகள் இருக்கிறது, பிரமாணங்கள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, கற்பனைகள் இருக்கிறது. அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? மனதில் வைப்பாராம். பிரமாணங்கள், என்னுடைய பிரமாணங்களே அவருடைய மனதிலே வைத்து, அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்தில் அவர்களை எழுதுவேன். அப்போது சில உடன்படிக்கை பண்ணும் பொழுது, சில அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் படித்து பார்த்து கையெழுத்து போட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. படித்து பார்த்து ஆக்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் படித்து பார்த்து அதில் உள்ள என்னெல்லாம் எழுதியிருக்கு, அதிலுடைய உங்களுடைய சந்தேகங்களெல்லாம் நீங்கள் தெளிவானதுக்கு பிறகு தான் கையெழுத்து போடுறோம். நீங்கள் பேங்க்கில் ஜொல் லோனே வாங்குறீங்க, நிறைய கையெழுத்து வாங்குறீங்க, படித்து பார்த்துருக்கீங்களா? நமக்கும் படித்து பார்க்க நேரம் இருக்காது, அவங்க சொல்லவும் மாட்டாங்க. ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்க, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதே மாதிரி டாக்குமெண்ட்டை ப்ளச் பண்ணி லோன் வாங்குகிறோம், இவ்வளோ காலம் இருக்கும் அந்த புக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை தேடி ஒருத்தங்க வந்தாங்க திடீர்னு. அப்போது ஹவுசிங் லோன் வாங்கி ஒரு வீடு வாங்கியிருந்தாங்க. ஹவுசிங் லோன் வாங்கி திடீர்னு, ஐயா உங்களை பார்க்கணும், என்ன பண்ணணும்னு தெரியல, உடனே அவங்கள பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்போ உடனே வாங்க. இப்போ நான் ஒரு இடத்துல இருந்தேன், அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. சரி, இந்த இடத்துல சந்திப்பேன்னு சொல்லி அவங்க வந்தாங்க. வந்தவுடனே என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ என்னன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி நாங்கள் ஹவுசிங் லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு 3 வருஷமாக 5 வருஷமாக நாங்கள் லோன் கட்டிட்டோம். என்னுடைய கணவர் பேரில் அந்த லோனை நாங்கள் வாங்கியிருந்தோம். வீட்டு கடன் வாங்கியிருந்தோம். வீட்டு பத்திரமெல்லாம் இப்போ பேங்கில் இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர் இறந்துட்டார். 3 மாதமாக எங்களுக்கு லோன் கட்ட முடியலை. ரொம்ப சிரமத்தில் இருக்கோம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலை. இனி அந்த வீட்டை விற்று நாங்கள் கடன் கொடுக்கணும். அப்போ நாங்கள் பேங்கில் போய் கேட்டால் 3 வருஷம் கட்டினதுக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கிடுங்க, எந்த லோன் வாங்கினாலும் முதல் 20 வருஷம் வாங்குறீங்கன்னா 10 வருஷம் உங்களுடைய நீங்கள் வட்டி மட்டும் தான் கட்டுவீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். லோன் எந்த லோன் ஆனாலும் சரி, 10 வருஷம் லோன் வாங்கினீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் உங்களுடைய வட்டி மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க. அசல் கழியவே கழியாது. அப்போது இவ்வளோ லோன் வாங்கியிருக்கோம், இவ்வளோ வட்டி கழிஞ்சிட்டு, ஆனால் அசல் வந்து கொஞ்சம் தான் கழிஞ்சிருக்குது அப்படிலாம் நிறைய காரியத்தை சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு வீட்டை விற்கணும், வீட்டை விற்று அந்த கணத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அப்போது அந்த நிறைய புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, நிறைய அந்த புக்கு, அந்த கையெழுத்து போட்டது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் பொறுமையாக உட்காந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த லோன் ப்ராசஸ் பண்ணி அந்த சேங்ஷன் லெட்ரு வரும் பொழுது ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பிடிச்சிருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா, இதில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பிடிச்சிருக்காங்களே, அது என்ன இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை உள்ள டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தா, 1 டைமில் ஒரு ப்ரீமியம், அந்த லோன் இருக்கிற வரைக்கும் உள்ள கவரேஜ். அந்த லோன் 20 வருஷம்னா 20 வருஷத்துக்கும் அந்த கவரேஜ். அப்போது அப்படியே பார்த்துட்டு சிரிச்சேன் நான். அதில் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னாங்க. ஒரு பைசா நீங்கள் கட்டண்டா அப்படின்னு சொல்லி அந்த ஹைலைட்டரை வச்சு அந்த பாலிசி நம்பர், அந்த ப்ரீமியம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய், நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்லாதீங்க, பேங்கில் போய் என்னுடைய கணவர் இறந்துட்டார், நீங்கள் எல்லாம் வாரிசு சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு இனிமேல் லோன் கட்ட முடியாது, ஆனால் அந்த இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பேசுங்க. ஐயோ எப்படி பேசுகிறது அப்படின்னாரு. ஒன்றும் பேசண்டாம், இனி அவங்க பொறுப்பு, அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னோடனே கரெக்டாக அந்த லெட்ரு, அந்த உடன்படிக்கை அவர் கையெழுத்து பண்ணதெல்லாம் காமிச்சு பேங்கில் போய் காமிச்ச உடனே அவங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, ஒரு 25 நாள் உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் ஒர்க்கு நடக்கும்னு சொல்லிவிட்டு என்ன லோன் அமௌண்ட்டோ அந்த லோன் அமௌண்ட்டை அந்த இன்சூரன்ஸ்லேருந்து கிளைம் பண்ணிவிட்டு அந்த வீட்டு டாக்குமெண்டெல்லாம் திருப்பி கொடுத்தாங்க. அவங்க 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 இன்னை வரைக்கும் கான்டாக்டில் இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஊழியர் ஆமாம், அவங்க தான். அப்போது இன்னும் பார்த்திங்கன்னா அதான் அந்த உடன்படிக்கை. சில நேரம் நம்ம பண்ணுற உடன்படிக்கையை நம்ம மறந்துடுவோம். ஏன் எழுத்துப்பூர்வமாக இருக்குதா, எழுத்தில் எல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, எழுத்து என்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக கருதப்படுது. இப்போ ஆண்டவர் வந்து நம்மளோட இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தி
ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன உடன்படிக்கைன்னா, அந்த இரத்தத்தினால உங்களை விலைக்கிரயமாக வாங்கியிருக்கிறார். நீங்கள் அதில் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னைக்கு உங்களை இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி விலைக்கிரயமாக வாங்கிட்டாரோ அன்னைக்கு இருந்தே உங்கள் மேலே சாபங்கள், பாவங்கள், நோய்கள், பின்தொடர்ந்து வரக்கூடிய காரியம் எதுக்குமே அதிகாரம் இல்லை. அதுக்கு தான் அந்த புது உடன்படிக்கை. அல்லேலூயா. அந்த பழைய உடன்படிக்கை அதுக்கு நிறைய பேசலாம் அதை குறித்து. ஆனால் புது உடன்படிக்கை அப்படின்னா என்ன? ஆண்டவர் சிலுவையில் உங்களை இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாக உங்களை வாங்கியிருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி கடைசி வரைக்கும், அந்த ஜீவன் போகிற வரைக்கும் இரத்தத்தை சிந்தி அவர் வாங்கியிருக்கிறபடினால நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பழைய என்னென்ன காரியங்கள், சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பழைய காரியம்னா என்ன? ரொம்ப நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக வியாதியில் இருக்கோம், ரொம்ப நாளாக நாங்கள் பிரச்சனையில் இருக்கோம், ரொம்ப நாளாக எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்களுக்கு தீரவே இல்லை அப்படின்னு சொல்லி பழைய காரியம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்றைக்கி கேன்சல் ஆகுது. உங்கள் தலையில் இருக்கிற எல்லா பழைய முந்தின சாபங்கள் எல்லாம் கேன்சல் ஆகுது. நீங்கள் என்னென்ன கஷ்டத்தின் வர்றீங்க, அந்த கஷ்டத்துக்கு காரணமாக சில பாவங்கள் இருக்கும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குது, பாவத்துக்குன்னு ஒரு கூலி இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளுடைய பாவங்களுக்கெல்லாம் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டபடினால நீங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை பெற்றிருக்கிறீங்க. அப்போ அது மாத்திரமல்ல, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போ கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள, நம்ம நீங்கள்லாம் பாக்கியமுள்ள ஒரு ஜனங்களாய் கர்த்தர் உங்களை வைப்பார். ஏன்னா அவரே உங்களுக்கு தேவனாய் இருக்கிறபடினால. அடுத்தபடியாக அது மாத்திரமல்ல, 12 வாசிங்க பார்ப்போம். 12 12வது வசனத்தில் பார்க்கிறோம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து. என்ன நியாயம்? அநியாயம். நாங்கள் எப்போவுமே நியாயமாக இருப்போம்னு சொல்கிறவங்க சத்தமாக கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். டென்ஷனியுமா? அல்லேலூயா சொல்கிறா சொன்னே, நீங்கள் தூக்குனீங்களா? சரி, நான் சொன்னது புரிஞ்சுதா? நாங்கள் எப்போவுமே நியாயமாக இருப்போம், அநியாயம் செய்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஏதோ ஒரு அநியாயம், ஒரு குறை நம்மிடத்தில் இருக்கும். அநியாயம், நியாயத்துக்கு எதிர்ப்புறம் அநியாயம். அப்போ ஒவ்வொரு அநியாயம் பண்ணும் பொழுதும் நமக்கு ஒரு தண்டனை இருக்குது. ஒவ்வொரு அநியாயம் செய்யும் பொழுதும் அதுக்குன்னு ஒரு கூலி இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்? உலகத்தில் பழமொழி சொல்கிறாங்க இல்லையா, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நீங்கள் வெயில் நேரத்தில் உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடக்கூடாதான், அதிகமாக தண்ணி குடிச்சிக்கிட்டு. ஏற்கனவே நம்ம தண்ணி குடிக்கணும். இப்போ இந்த கோடை காலத்துக்கு சமாளிக்க டிப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும்போது ஒருத்தர் போட்டிருந்தார், அதிகமாக உப்பு காரமுள்ள பொருட்களை சாப்பிடாதீர்கள் அப்படின்னு. ஏற்கனவே உங்களுக்கு தண்ணி தவிக்கும், மறுபடியும் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதை போட்டிருந்தாங்க. அப்போ உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். அநியாயம் செஞ்சீங்கன்னா அதுக்கு ஒரு தண்டனை இருக்குது, ஒரு கூலி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே தெளிவாக போட்டிருக்கு, ஏனெனில் நான் அவர் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து. அதுதான் ரொம்ப முக்கியம், கிருபை. இப்போ இந்த நாளில் புது உடன்படிக்கையில் ஒரு புதிய கிருபையை கர்த்தர் உங்கள் தலை மேலே வைப்பார். ஆமாம், சில நேரங்களில் சில புதிய கிருபைகள் உங்கள் மேலே வைக்கப்படும். சில புதிய கிருபைகளின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கப்படும். சில நேரம் ஆவிக்குரிய வரங்களும் அப்படி தான். கர்த்தர் சில வரங்களை நம்ம மேலே வைப்பார். அதை நம்ம பயன்படுத்தாமல் இருந்தாலோ, அதை கர்த்தருக்குன்னு நம்ம பிரயோஜனப்படுத்தாமல் இருந்தாலோ, இல்லைனா அதை குறித்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாலோ அது எடுக்கப்பட்டுரும். அது பார்த்திங்கன்னா ஆவியினுடைய வரங்கள் அவனுடைய பிரயோஜனத்துக்கு தான் முதல்ல அளிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாரு, ஒரு கிருபையை கொடுக்குறாருன்னா முதல்ல உங்கள் பிரயோஜனத்துக்கு தான். நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும். தீர்க்க தரிசனம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல அது உங்களுக்கு தான். நீங்கள் உங்கள் காரியத்துக்கு ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இதோட நீங்கள் என்னோட பேசுகிறீங்களா, இதில் என்ன காரியத்தை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அதை தெரிந்து கொள்வதற்கு தான் அது வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சுகமாக்கக்கூடிய வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா முதல்ல வைத்தியனே தன்னைத்தானே குணமாக்கிக்கொள். அல்லேலூயா. வைத்தியனே தன்னைத்தானே குணமாக்கிக்கொள்னு பைபிள் வசனம் இருக்குது. அப்போ ஆவிக்குரிய வரங்களை பெற்றவங்க
அந்த கிருபைகளை பெற்றவங்க நீங்கள் முதல்ல உங்கள் காரியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஒரு சிக்னஸ் இருக்கா, நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி கிருபையாய் மன்னித்து, பாவங்கள் எல்லாம் கிருபையாக மன்னிப்பான். அப்போ சில நேரங்களில் சில காரியங்கள் நம்மளை விட்டு விலகி போகுது அப்படின்னா அதை கூட கர்த்தர் திருப்பி தரப்போகிறார். அதுதான் அந்த கிருபை. அது மாத்திரமல்ல, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும், அநியாயம் அப்படிங்கிறது வேற, பாவம் அப்படிங்கிறது வேற. அவர்கள் பாவங்களையும், இப்போ இந்த இடத்துல பாவங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அநேக பாவங்கள் இருக்குது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதாம் ஏவாள் பண்ணது பெரிய பாவமா? ஆதாம் ஏவாள் பண்ணது பெரிய பாவமா? இல்லை தானே. ஒரு பழத்தை சாப்பிட சொன்னார், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அல்லேலூயா. அது பாவமா? இல்லை. ஆனால் ஏன் அது பெரிய பாவமாக அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதா புஸ்தகத்தில் வரும்னு நினைக்கிறேன். யூதாவில் நினைக்கிறேன். நேற்று கூட முந்தானத்து நான் வாசித்தேன். அதில் ஒரு வசனம் வரும், அதை நம்ம லைட்டாக தியானிக்கலாம். அந்த யூதாவில் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யூதா புஸ்தகம், அதில் ஒரு வசனம் உண்டு. ம் 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 ஒரே நிமிஷம் இருங்க. ஆதாம் உடன்படிக்கை பண்ணினான்னு ஒரு வார்த்தை. சரி, நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அந்த சிருஷ்டிப்பின் நாட்களில் வாசிங்க, அதுதான் அவங்க வாசித்தாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. சரி, நான் எடுக்கிறேன். அது வேறு ஏதாவது அதிகாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதாம் மூடி வச்சுட்டு கவனிங்க, தெளிவாக வேதத்தில் போட்டிருக்கோம். ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். உடன்படிக்கையை மீறுவது பாவமாம். உடன்படிக்கையை யார் மீறினாலும் பாவம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நான் நாளைக்கு எடுத்து சொல்கிறேன். அப்போது உடன்படிக்கை பண்ணாங்க. ஆதாமும் கர்த்தரும் என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை பண்ணாங்க. எதுக்காகனா ஒரு கீழ்ப்படிதலுக்காக. அவ்வளோதான். அந்த உடன்படிக்கையை மீறினது தான் பெரிய பாவம். அப்போ இந்த நாளில் பாவங்கள் எது அப்படின்னா, நம்ம கர்த்தரோடு சில உடன்படிக்கை பண்ணியிருப்போம். புது வருஷம் துவங்கினோன்னா உடன்படிக்கை பண்ணுறோம், வருஷம் பண்ணுறோம். என்னெல்லாம் பண்ணுறீங்க? முதல்ல பண்ணுற உடன்படிக்கை ஒழுங்காக ஜெபம் பண்ணுவோம். ரெண்டாவது உடன்படிக்கை வேதம் வாசிப்போம். வருஷத்துக்கு 3 தடவை வாசிடுவோம், 4 தடவை வாசிடுவோம், 1 தடவை வாசிடுவோம் சொல்லி பல உடன்படிக்கை பண்ணுறோம். உடன்படிக்கை நம்ம நடக்க முடியுதா? ஒவ்வொரு உடன்படிக்கைக்கும் கர்த்தர் தண்டனை கொடுத்தா நம்ம இருக்க முடியுமா? ஒவ்வொரு உடன்படிக்கையும். அப்போ பாவங்களையும், ரெண்டாவது பாருங்கள் அக்கிரமம். இது ரொம்ப முக்கியம். அக்கிரமம்னா என்ன? அக்கிரமம் வேதத்தில் ஒரே ஒரு காரியம் தான், நான் சொல்லி முடிக்கிறேன். உன் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் உன் ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடு. இருதயத்தில் தோன்றக்கூடிய பாவமோ இருதயத்துக்குள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றும் பேசுறது. அல்லேலூயா. இது அக்கிரம சிந்தையா. தேவ பிள்ளைகள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் பேசக்கூடாது. இருதயத்தில் ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு வெளியில் பேசக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய பாவம், அக்கிரம சிந்தை. அதனால் அக்கிரமமாக சிந்தை நினைச்சாலே, அக்கிரமமாக நம்ம சில சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலே அது பாவம்தான், அதுக்கு கூட தண்டனை. அப்போ அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் அநியாயம் அதை கிருபையாக கர்த்தர் மன்னிக்கிறாரு. பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைக்காமலே இருப்பாராம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அவர் அறியாமை உள்ள காலங்களிலே, சொல்லணும் இந்த வசனத்தை, படிச்சிருக்கீங்களா? அறியாமை உள்ள காலங்களில்
தெரியாத மாதிரி இருப்பாராம். அறியாமல் உள்ள காலத்தில், நீங்கள் அறியாமல் செய்யக்கூடிய காரியத்தில் கர்த்தர் தெரியாதது போல் இருப்பாராம். அல்லேலூயா. அறியாமல் உள்ள காலங்களில் தெரியாதவர் போல் இருப்பாராம். அப்போ சில நேரங்களில் யோசித்து பார்ப்பேன், ஐயோ நம்ம இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுருக்கோமே இது இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சஞ்சலம் வந்தோம்னா, அப்போ ஆண்டவரை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ அறிவு இல்லை, அறியாமை தான். பாரம்பரியமாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் கூட சில அறியாமையில் நம்ம இருக்கிறோம். அப்போ அறியாமை உள்ள காலங்களில் அவர் தெரியாதவர் போல இருப்பார். அப்போது நினையாமல் இருப்பாராம். இந்த நாளிலிருந்து சொல்கிறேன், உங்களுடைய அநியாயம் அது கிருபையாக மன்னிக்கப்பட்டிருக்குது. பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பார். பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் உள்ள தண்டனையை அவர் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 13வது வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், வாசிங்கப்பா. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். இப்போ செக் வாங்கியிருக்கீங்களா? செக்கில் பேமெண்ட் வாங்கியிருக்கீங்களா? செக்கில் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க? நீங்கள்லாம் செக்கில் வாங்கியிருப்பீங்க, அப்படி தானே? செக்கில் ஒரு டேட் போட்டு தருவாங்க. எத்தனை நாளைக்குள்ளே அதை பேங்கில் போடணும்? 6 மாதமா 3 மாதமா? இப்போ 3. ஒரு டேட்டு போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? போடணும். அது முன்னாடி. இப்போ அதை 3 ஆக்கிட்டாங்க. 3 மாதத்துக்குள்ளே போட்டால் தான் அது செல்லும், இல்லைன்னா அது பழசாக போயிடும். லட்சங்கள் கோடிகளில் செக்கு வாங்கினாலும் அந்த கரெக்ட் டயத்துக்கு என்ன பண்ணணும்? போடணும். ஏன்னா அந்த செக்கு கொடுக்குறவர் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி, இந்த பணத்தை நான் இவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணி தான் அந்த செக்கில் கையெழுத்து போட்டு தரார். அதனால் நீங்கள்லாம் சிலர்லாம் பெரிய பெரிய செக்கு வாங்க போகிறீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களுக்கு பெரிய பேமெண்ட், பெரிய பேமெண்ட். ஆமாம், எனக்கு ஒரு ஊழியர் இருக்கார். அவர் எப்போ சோம் பண்ணாலும், பிரதர் உங்களுக்கு ஒரு செக் பார்க்குறேன், இவ்வளோ அமௌண்ட் எழுதியிருக்கிறத பார்க்குறேன், அது சீக்கிரத்தில் வருது அப்படின்னு தான் சொல்லுவார். பழகின நாள்லேருந்து இது சொல்லுதாரு. அது எனக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் எப்போனாலும். அதனால் பிரதர் எனக்கு ஒரு சீடு அனுப்புங்க அப்படிம்பார். சீடு அப்படின்னா ஒரு விதை அனுப்புங்க அப்படிம்பார், விதை காணிக்க. நானும் சரி, சாம் கேட்பான், எப்போ என்ன பண்ணுறது, வாய் திறந்து கேட்டுட்டார்லடா, நம்ம இருக்கிறத கொடுத்துருவோன்னு சொல்லி இன்னிய வரைக்கும் நாங்கள் அவர் கேட்கும் போதெல்லாம் கொடுத்துருவோம். உங்களையும் செய்கிறாரு, வாய் திறந்து கேட்குறாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். உன்னிடத்தில் இருக்கும்போது கொடு, 2 அங்கி இருந்தால் ஒரு அங்கி கொடு அப்படிங்கிறாரு. ஆனால் எப்பவுமே ஒரே ப்ராப்பர்சி தான் எனக்கு சொல்லுவார். வரும்போதே சொல்லிட்டு வருவார், பிரதர் ஒரு செக்கை பார்க்குறேன், இவ்வளோ அமௌண்ட்டு எழுதியிருக்குது, அது கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. லேண்டு வாங்க போகிறீங்க, லேண்டு பத்திரத்தில் கையெழுத்து போடுறத பார்க்குறேன் அப்படிம்பார். யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்குமா? அல்லேலூயா. அப்போ அப்படி சொல்லுவார். உடனே அவருக்கு நாங்கள் சரி, அவர் ஒரு பழக்கம். ஆனால் நான் நினைப்பேன், இவருக்கெல்லாம் இவர் சொல்கிறதுக்கு விதைச்சிக்கிட்டே இருக்கோம், இது ஒரு நாள் நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி நான் பார்க்குறேன், ஒரு புது உடன்படிக்கை, உங்களுக்கு ஒரு புது செக் வருது, ஒரு ப்ராப்பர்சி, ஒரு புது அமௌண்ட்டு ஃபுல்லப் பண்ண ஒரு செக்கு வருது. சிலரெல்லாம் ஸ்டாம்பு பேப்பரில் கையெழுத்து போட போகிறீங்க, நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அரசு சம்பந்தமாக சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கையெழுத்து போடும்படி கர்த்தர் நீங்கள் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, நம்ம நிறைவாக சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு காரியம், முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் என்கிட்ட. அவர் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினார். கடன் வாங்கிட்டு ப்ராமிசரி நோட் அப்படின்னு ஒன்று உண்டு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். ப்ராமிசரி நோட் அப்படின்னா, ஒரு தனி நபர்கிட்ட இருந்து இன்னொரு தனி நபர் கடன் வாங்கும் பொழுது, நான் இந்த கடனை இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு எழுதி கொடுக்குறது. அது செல்லும். ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கக்கூடிய எந்த கடனாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பதற்கு ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் அதில் செலுத்துறீங்க, உடன்படிக்கை பண்ணுறீங்க. அப்போ அதை வாங்கிட்டு அப்போது என்ன விஷயம், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவர் வாங்கின கடனுக்கு இவ்வளோ வட்டி அது இதெல்லாம் கொடுத்துட்டேன். அப்போது கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, ஒரு சின்ன அமௌண்ட்டு நான் கொடுக்கணும். அவர் கொடுத்ததெல்லாம் எழுதி வச்சுருக்கிறார், கொடுத்துட்டேன்.
இப்போ என்ன நடந்துச்சு, என்ன விவரம் அப்படின்னேன். நான் கொடுத்துட்டேன், ஆனால் திருப்பி நீ இவ்வளோ பணம் தரணும்னு சொல்லி என்ன பண்ணதாரு, டார்ச்சர் பண்ணதாரு. சரி, வேறு என்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்கீங்க? செக்கு கொடுத்துருக்குறேன். என்ன செக்கு கொடுத்துருக்கீங்க? பிளாங்க் செக்கு கொடுத்துருக்குறேன். பிளாங்க் செக்கு கொடுத்துருக்கீங்களா? ரைட், ஓகே. அந்த செக்குடைய ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா செக்குடைய ஜெராக்ஸ் வச்சுருந்தாரு. இந்த செக்கை காட்டியும் மோசடி பண்ணிட்டேன்னு இது பண்ணுவார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த செக்கை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னா, செக்கு உண்மையிலே பிளாங்க் செக்கு கொடுத்துருந்தாரு. மனுஷன் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பிளாங்க் செக்கு கொடுத்த இடத்துல டேட்டை மட்டும் போட்டுட்டார். அல்லேலூயா. இந்த டேட்டு போட்டிருக்கிறாரு. இந்த டேட்டு போட்டதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், செக்கை பேங்கில் போட்டு பணம் இல்லாமல் ரிட்டர்ன் ஆனால் தான் அது எவிடன்ஸு. நீங்கள் சிம்பிளாக போய் நாளைக்கு எந்த இது பண்ணாலும் சரி, நான் பணம் கொடுத்துனதுக்கு இந்த அத்தாச்சி வச்சுருக்கேன், செக்கு இது தொலைஞ்சு போச்சுன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டேட்டு 1ஆம் தேதி கொடுத்துருக்கு, 1/1/2025 கொடுத்துருந்தாருன்னா அவர் 3 மாதம் கணக்கு அப்படின்னா 1/4/2025 அந்த செக்கை பேங்கில் போட்டு பணம் இல்லைன்னு திரும்பி வந்திருக்கணும். போங்க, இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொன்னேன், ஒரு வார்த்தையை சொன்னேன், நாக்கு கூட வலிக்க முடியாது, போங்க. அப்போது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சிலதெல்லாம் கேன்சல் ஆகணும் உங்கள் வாழ்க்கையில். அது கேன்சல் ஆகணும். சில தண்டனைகள் கேன்சல் ஆகணும். உங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய தடுத்து வச்சிருக்கிற பில்லாத பிசாசினுடைய கிரியைகள் கேன்சல் ஆகணும். இப்போ நான் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எழுந்து நில்லுங்க. ஒரு புது உடன்படிக்கையை, ஒரு புது அக்ரிமெண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு சைன் பண்ண போகிறார். உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்க போகிறார். அநியாயங்களை கிருபையாக மன்னிக்க போகிறார். எல்லாம் பாருங்கள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, நம்ம முன்னோர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறையில் விசாரிக்கிற தேவன் ஒரு வேத வசனம் இருக்கிறது. சில விசாரணை நிமித்தம் கூட நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். நம்முடைய பிதாக்களுடைய அக்கிரமங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். சில முன்னோர்களுடைய பாவங்கள், அது நிமித்தம் வந்த சாபங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் அதையெல்லாம் கேன்சல் பண்ணுகிறார். அதையெல்லாம் கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். உங்களை பின்தொடர்ந்து வந்த வறுமையை கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். உங்களுடைய பின்தொடர்ந்து வந்த சஞ்சலத்தை கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். உங்களுடைய எல்லா வருத்தங்களை கர்த்தர் இன்னைக்கு கேன்சல் பண்ணுகிறார். அநேக கண்ணீரை வடித்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த கண்ணீரை கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். இனி ஆனந்த கண்ணீரை உங்களுடைய கரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சிந்தி அவரை ஆராதிக்கும்படியாக, நன்றி சொல்லும்படியாக, சில வருத்தத்தின் கண்ணீர், துன்பத்தின் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராய் கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எல்லாம் கேன்சல் ஆகிறத நான் பார்க்கிறேன். சில காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கேன்சல் ஆகிறது. சில புது உடன்படிக்கைகளை கர்த்தர் இன்றைக்கி உங்கள் தலையில் வைக்கிறார். சில புது டீலிங்ஸை கர்த்தர் உங்கள் மேலே வைக்கிறார். சில புது கான்ட்ராக்ட்ஸை கர்த்தர் உங்கள் மேலே வைக்கிறார். சில புது பிளானை கர்த்தர் உங்கள் மேலே வைக்கிறார். சில புது பிளானை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் வைக்கிறார். உங்கள் வியாபாரம் தொழில் காரியத்தில் சில புது பிளானை கர்த்தர் கொடுக்கிறார். அது நிமித்தம் சில நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கர்த்தருடைய கரம் இன்றைக்கி உங்கள் மேலே இறங்கி வந்திருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி நம்ம எல்லா தேவ சமூகத்தில் கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஒரு புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கி அவருடைய தலைகளில் வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, சிலரோடு நீங்கள் ஒரு புது உடன்படிக்கையின் நன்மைகளை இந்த வருடத்தின் நிறைவுக்குள்ளே நீங்கள் செய்ய போகிறீங்க. அதை நீங்கள் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறபடினால ஆண்டவரே, அருமையான மக்களுடைய எல்லா கண்ணீர்கள் மாறட்டும், நிந்தனைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், இழப்புகள் மாறட்டும், தோல்விகள் மறைந்து போகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு தேவ கரம் கூட இருந்து நடத்துவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.